Hi friends, வணக்கம். So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா Mother's Day ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். எதுக்கு லைட் போடுற பகல்லையே வீடியோ எடுத்துட்டா யா மதர்ஸ் டே ஸ்பெஷல் குக்கிங் இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி ஏய் காலிஃப்ளவர் கிரேவி நான் நேத்து நைட் பண்ணி வச்சிட்டேன் அட பாவி انا தோசை போட்டு கொடுத்தீங்க ஓகே ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஷ் வாஷர் ஃபுல்லா கிளீன்ட் சோ எம்டி இது அதுவே பெரிய விஷயம் மேம் தெரியும்ல என்ன பாத்துட்டு இருக்கீங்க மேட்ச் சென்னை யுனைட்டட் இப்போ என்னது காலகட்டத்துல எத்தனை மணிக்கு எழுந்தீங்க அஞ்சரா நீ எத்தனை மணிக்கு எழுந்த ஏப்ரல் கீழ இருந்து சவுண்ட் ஏ வின்னு அதுதான் ரெண்டும் நான் மேல உட்கார்ந்து கிளாஸுக்கு அடிக்கிட்டு இருந்தேன் ஒரே அட்டகாசம் பாருங்க மதர்ஸ் டே கிஃப்ட் பாத்தீங்களா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் டைனிங் டேபிள்ல வரும் யா இதையே நான் ரெண்டா பிரிச்சிட்டேன் இங்க காமிக்கிறேன் ஸோ இதையே ரெண்டா பிரிச்சுட்டு பாருங்க இங்க வச்சிட்டேன் சும்மா அழகா இருக்கட்டும்ட்டு இந்த புத்தர் வந்துட்டு சும்மா ஒரு கடையில வந்துட்டு ஹோம் குட்ஸ் நீங்க ஒரு கடை இருக்கும் அங்க வாங்கினது அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு அப்புறம் எங்க வைக்கிறதுன்னு தெரியல இப்போதைக்கு சரி டைனிங் டேபிள் மேல வச்சிருக்கேன் சரி ஓகே இன்னைக்கு என்ன பிளான்ஸ்ன்னு எனக்கே தெரியல என்ன மேம் சமைச்சு கொடுக்க போறீங்க யா என்ன அதிர்ச்சி ஆகுறீங்க சரி இருங்க எனக்கு ஆக்சுவலா ஒரு மதர்ஸ் டே gift வந்திருக்கு தேங்க்யூ கொடுங்க நான் சாப்பிடுறேன் ஓகே நம்ம சாப்பிட்டுட்டு எனக்கு வந்துட்டு சூப்பரா ஒரு gift வந்திருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றதையும் காமிக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சீரியஸ் ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டு இருந்தீங்க நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் அது நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் நான் என்னென்ன சீரீஸ் பார்த்தேன் அப்படின்றத தேங்க்யூ ஃபார் த ரிமோட் நீங்க வேணா உங்களுக்கு முடிஞ்சிச்சா எல்லா மேட்சும் ஷியோரா ஓகே சூப்பர் முறுமுறுன்னு இருக்கு மேம் யா கிருஷ்ண நிஷ்கம் வந்து சதீஷ் தான் வந்துட்டு இது போட்டு கொடுத்தாரு தோசை நான் மாடியில் கிளாஸ் செட் அடிச்சுட்டு இருந்தேன் ஆமாம் இன்னைக்கு நர்சரி ஒன்று போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம் பார்க்கலாங்க அம்மாவுக்கு இப்போ வேற கால் பண்ணணும் பண்ணிட்டு விஷ் பண்ணணும் சரி ஓகே நான் இந்த சூப்பர் மொறுமொறு தோசையை சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் மதர்ஸ் டே கிஃப்டை காமிக்கிறேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு எக்கச்சக்க வேலை இருக்கு எக்கச்சக்க ரியலாக நிறையவே வேலை இருக்குங்க நிறைய வேலை நாங்கள் பண்ணுறதே இல்லை அப்படியே வந்து வீக்கெண்ட்லாம் டக்குன்னு போயிடுது பார்க்கலாம் தலையை பின்னி இது பண்ணா எவ்வளோண்டு இருக்கு பாருங்களேன் ஸ்கூல் டேஸ்லலாம் இவ்வளோ திக்கா இருக்க முடியும் இப்போலாம் இத்தனோண்டு மெலிசாயிடுச்சு ரொம்ப கத்த முடியல தொண்டை சரியில்லை ஆமா அம்மாக்கு ஜுரம் கத்த முடியலன்னு ஓகே அவ்வளவுதான் தொண்டை வரல தொண்டை மேல வரல ஜுரம் கோல்டு ஆமா என்னம்மா பண்ண நீ இன்னைக்கு நானா நான் என்ன பண்ணேன் சரி நல்லா இருந்தீங்கன்னா நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சாப்பிட்டுறலாம் ரசம் வச்ச அவ்வளவுதான் ஸ்பெஷல் இல்ல சரி சரிம்மா இருடா புரியல் பண்ண பார்த்தேன் அப்புறம் போர் அடிச்சிருச்சு சின்னதா அதை அப்படியே ஃப்ரை பண்ணிட்டேன் நல்லா மிளகா பொடி போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம்
புதினா சட்னி இருக்குது. சரி அதை டிப்பா மாத்துறான்னு சொல்லிட்டு தயிரை விட்டு அதை டிப்பா துவச்சு சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸ். ஓகே ஓகே இந்தாக்கண்ணா இந்த புடி. ஹாப்பி மதர்ஸ் டே. உட்காந்து பேசு, உட்காந்து பேசுக்கணும். அனி நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்லகுட்டி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டா அம்மா. இங்க வா. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. சொல்லல 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 நான் மறந்து போயிட்டேன். மதர்ஸ் டே அம்மா கிட்ட போய் ஹாப்பி மதர்ஸ் டே. look I've read it. போய் அம்மா ஃபர்ஸ்ட் Happy Mother's Day. தேங்க்ஸ் ஃபார் டே. கிட்ட பேசு. அனிக்கு கொடுக்க போறேன். Happy Mother's Day. ஒழுங்கா பேசு. Okay. Happy Mother's Day. ஏய் அந்த பக்கம் திரும்புடா. என்ன நான் வாங்க. Happy Mother's Day அம்மா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? அம்மா. ஸோ பசங்களை வந்து அம்மா கிட்ட வந்து பேசி அவங்களுக்கும் வந்துட்டு ஹாப்பி மதர்ஸ் டே விஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டேங்க. ஸோ நமக்கு வந்திருக்க அந்த லிட்டில் சர்ப்ரைஸ் பார்சல் இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா urlat.com அவங்கக்கிட்ட இருந்து சூப்பரான வந்து சாரீ வந்திருக்கு. என்ன சாரீ அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. யா அப்படின்னா என்னது? மேம் பாஸ் பண்ணுங்கப்பா. கிறிஷ் ஏமாந்துட்டான்ப்பா. ஊர்லனாலே ஸ்நாக்ஸ் தானே. கிறிஷ் வந்து ஏமாந்துட்டான்ப்பா. ஸ்நாக்ஸா அப்படின்னு கேட்டான். இல்லைன்னா ஊர்லன்னு போட்டிருக்கேன், அப்புறம் எப்படி ஸ்நாக்ஸ் இல்லைன்னு கேட்குறான். மேம் அப்புறம் என்னதா? சர்ப்ரைஸ். What is it? பாரு. சாரியா? யா Why are you sorry? Krish, why are you sorry, Krish? ஸோ நமக்கு அமைச்சிருக்க சாரீ தாங்க ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்க கிட்ட என்னென்ன மாதிரி சாரீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட் வீவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டே டைரக்டா காஞ்சிபுரம் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா இருக்க அந்த ஆளுங்க கிட்ட போய் டைரக்டா அவங்க வாங்குறாங்களோ, அதுவும் எல்லாமே கையிலேயே இது பண்ணது, தறி வச்சு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா கையிலேயே, அந்த மாதிரி ஹேண்ட் வீவ்டு சில்க். இது வந்து சாஃப்ட் சில்க் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லா ஆல் ஓவர் எல்லா கண்ட்ரிக்கும் ஷிப் பண்றாங்க. நமக்கு வந்து நான் ஆர்டர் போட்ட 3 to 5 டேஸ்ல எனக்கு அரைவ் ஆயிடுச்சு. அதாவது நான் வந்து எனக்கு என்ன சாரி வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ண உடனேயே செலக்ட் பண்ணி நான் அனுப்பிட்டேன். 3 to 5 டேஸ்ல அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பரா இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து சில்க் மார்க் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டேன். ஸோ நமக்கு அவங்க சொல்லும் போதே சொன்னது, உங்களுக்கு நீங்க வாங்கின பர்டிகுலர் சாரி வந்துட்டு நேஷனல் அவார்ட் வின் பண்ணவர்கிட்ட இருந்து நாங்க டைரக்டா வாங்கணும் அப்படின்றதான் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா நிறைய நேஷனல் அவார்டு வாங்கின அவங்க கிட்ட இருந்து அவங்க சூப்பரா செலக்ட் பண்ணி அவங்க வந்து விற்கிறாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பார்க்கவே ஆக்சுவலாக நான் தான் செலக்ட் பண்ணது இது. ஸோ இங்கவே வந்து சீல் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும், பியூர் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய சீலு. சரி ஓகே, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து நான் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு லைட்லாம் போட்டாச்சு சூப்பராக. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லாத கலராகவும் யூனிக்காக இருக்கிற மாதிரியும் நான் பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு இது டிசைன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ ஓவிஷ் கலரு வித் க்ரீன் பார்டர், ஆக்சுவலாக க்ரீன் பார்டரு. ஸோ இதுதான் வந்து பல்லு. ஸோ இங்கே இவங்களே சுங்கு கட்டி நமக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ சூப்பராக. ஸோ இதுதான் பல்லு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், யானை முகம் தெரியுதா? இதுதான் இந்த ஃபுல் பல்லுவும் வந்து யானை முகம் இருக்கும். ஆக்சுவலாக கட்டி காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, நான் இப்போ லைட்டாக விரித்து மட்டும் காமிக்கிறேன். அதே மாதிரி பார்டர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் சைடில் வரும். இன்னொரு பார்டர் பார்த்திங்கன்னா இதுதான் இன்னொரு பார்டரு. இது வந்து யானை. இப்போ அங்கேயும் யானை பொறுத்தோம், அது வந்து வேறு மாதிரி டிசைன் யானை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி யானை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரமுடைய இது வந்து பிக்சரை வந்து அழகாக யானை மாதிரி இது பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை. அதே மாதிரி பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் லைன்ஸாக இருக்கும். ஸோ தட் வந்து பாடியும் நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் நம்மளுடைய சாரீ. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் இதை வந்து மதர்ஸ் டே அதுவுமா இன்னைக்கு
நம்ம இதை போட்டுக்கலாம். வாங்க போட்டு எப்படி தான் இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட வந்து அம்மா வந்து ஒரு ப்ளவுஸ் அமுச்சு விட்டுருக்காங்க ஊரில் இருந்து. நம்ம வேற ஒரு சாரிக்கு இதே கலர் ப்ளவுஸ் இருக்குது ஆக்சுவலாக. இருங்களேன், சரி நான் மேலே போயிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ அதை வந்து கட்டிக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணலை, இதை வந்துட்டு நான் அப்படியே உள்ளே வச்சு தான் கட்டிக்க போகிறேன். கட்டிட்டு எப்படி இருக்குன்றதை நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ஐ கான்ட் வெயிட் எந்த இதுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். லைக் இப்போதைக்கு கட்டி காமிக்கிறேன். ஆனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுக்கு லைக் ஃபங்க்ஷன் அதுக்கான கட்டிக்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய கல்யாண நாள் வந்து ஜூலை 5th வருது. ஸோ ஜூலை 5th அன்றைக்கி நம்ம இதை கட்டிக்கலாம் அழகா. சரி ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு போய் கட்டிட்டு ரெடி ஆகிட்டு எப்படி நமக்கு சூட் ஆகுது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த சாரீ நான் போட்டாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் என்கிட்ட இந்த மாதிரி கலரே இல்லை. அம்மா கொடுத்த ப்ளவுஸ் வந்துட்டு பக்கா மேட்சிங். ஐ மீன் ரொம்ப இல்லை, ஆனால் கரெக்டாக இருக்கு இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. அதுவும் பின்னாடி வந்துட்டு இந்த சுங்கு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இது ஆக்சுவலாக வேற ஒரு சாரிக்கான ப்ளவுஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து நான் கட்டவே ஐ மீன் ப்ளவுஸே தைக்க தேவையில்லை. ஸோ பாருங்க அழகாக இது வந்து கரெக்ட் மேட்சிங்காக இருக்கு இந்த சுங்கு. ஸோ இதுதான் என்னுடைய சாரி. இது வந்து பல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு. டென்டிஸ்ட்னால பல்லுவா? ஐயோ ஏமாம் சார். ஸோ டிஃப்ரெண்ட் டிசைனு, டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன், என்கிட்ட இல்லாத கலரு. அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி. இப்போ ஹெவியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சாரீ போடவே பிடிக்காதுல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ நல்லா அழகாக இருக்குது. இன்னும் ஃபால்ஸ் தச்சுட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு கீழே எடுக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளீட்ஸு, அது இன்னும் எக்ஸாக்டாக உட்காந்துரும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு நம்ம வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து கட்டிட்டு கோவிலுக்குலாம் போகலாம் ஜூலை 5th. ஸோ இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளாக சூப்பராக ஐ மீன் ஓரளவுக்கு சிம்பிளாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். கமெண்ட்ல தான் கழுவி தள்ளுவாங்க தானே, ஏன் மாம்ஸ் சிம்பிளாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஓ அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே, கிராண்டா ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். நீங்க கழுத்தழுவான்னு ரொம்ப அசிங்கமா இருக்கா? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு நினைச்சேன். நல்லா தானே இருக்கு, சூப்பரா இருக்கு, மேட்ச் ஆகுதுல எனக்கு, செம்மையா இருக்கு. ஓகே, எனக்கு இந்த பல்லு பிடிச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. லைக் இந்த இடத்துல சாரி பல்லு இல்ல பார்டர் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ஹெவியா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. நான் பார்த்ததே இல்லை. மேபி இப்போ வந்துட்டு இந்த ஃபேஷன் நினைக்கிறேன், இந்த மாதிரி மாத்தி வருது. அதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீல, ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரீல ஒரு மாதிரி யானை இப்பதான் நீங்க பாக்குறீங்கல்ல, அதுதான் இருக்கு. சரி ஓகே, நான் வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். எக் ஃப்ரைட் ரைஸ், கேக்கு, ஃப்ளவர்ஸேன்னு வந்துட்டு முந்தா நாள் ஷாப்பிங் போகும்போது நான் அடிச்சு உதச்சி வாங்கின ஃப்ளவர்ஸ் காலையில காமிச்சிருப்பேன், அதை அங்கே வச்சிருக்கேன். மீதி ஃப்ளவர்ஸ் நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ சும்மா ஒரு 2 ஃப்ளவர்ஸ் மட்டும் இந்த டேபிள் மேலே வச்சுருக்கேன். அதில் இருந்து கட் பண்ணி எடுத்து. ஸோ இப்போ வந்து அப்பாவையும் பசங்க எல்லாரையும் அடித்து ஒதிச்சு துரத்தி நமக்கு வந்து கேக் வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஸோ தட் வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு ஐ மீன் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக கேக் கூட எனக்கு அந்த லெமன் பை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பை நான் சொல்லலை. சரி விட்டுருங்க, இதுக்கு மேல பாடி தாங்காது. ஸோ அந்த லெமன் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்களெல்லாம் அடிச்சு தரேன். அதே மாதிரி என்னுடைய சாரி எப்படின்னு இருக்குன்னு சொல்லுங்க. இவங்களுடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அவங்களுடைய உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் கிளிக் பண்ணி வாங்குங்க. சரி ஓகே, இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ், மதர்ஸ் டே சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு. மாம்ஸ் இந்த வருஷம் எனக்கு என்ன கிஃப்ட்? இந்த கையில வச்சிருக்கேன் ஜாடியா? இல்ல, இது டாடி கிட்ட இருந்து வந்தது. இது ஃப்ளவர்ஸா? இதெல்லாம் ஏமாத்து, இதெல்லாம் நானே அடம்பிடிச்சு அடிச்சு உதச்சு நானே எடுத்து வாங்கிட்டு. சரி இப்போ அமுச்சிருவோம் நம்மளே. ஸோ ஆட்டோமேட்டிக்கான நமக்கு வந்து கியூட்டா நம்மளுடைய கிஃப்ட் வந்துச்சு. குட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு கிஃப்ட்.
அதாவது ஹாப்பி மதர்ஸ் டேக்கு ஒரு கார்டு கொடுத்துருக்காரு. ஹாப்பி மதர்ஸ் டே, ஐ லவ் யூ. கோழி கூட கொஞ்சம் டீசெண்டா வந்துட்டு போகும், அந்த அளவுக்கு கிறுக்கி வச்சிருக்காரு. ஆனா அவனால எழுத முடியாமலாம் இல்ல, அழகா எழுதுவான். ஆனா வாண்டடா பண்ணுவான். சரி, ஓகே, தட்ஸ் ஓகே. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, தேங்க்யூ ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, ஐ லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இங்க வந்து ஹாப்பி மதர்ஸ் டே. இது என்னது? இது ஒரு பொண்ணு மூஞ்சி போட்டு ஒருத்தரை அடிச்சு வச்சிருக்கான். யாருப்பா அது? நம்ம கேட்கவே இல்லையே. அவனை பிடிச்சி கேட்கணும். எதுக்கு அந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கான்? மதரு உங்களை வரைஞ்சிட்டான்ப்பா. ஃபாதர் மதர்ஸ் டேனால ஃபாதர் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாதரை கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பிடிச்ச அவனை தான் கேட்கணும். எங்க 3 பேரும் எங்க கிளம்பிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேய் தெரியும்டா, நீ தான் எங்கடா கிளம்புறீங்க? எங்க கிளம்புறீங்க 3 பேரும்? தெரியலையே, நீங்க தான் வாங்கணும் சர்ப்ரைஸா. அதெல்லாம் அதாவது இவங்களை நானே அடிச்சு துரத்திருக்கேன், எனக்கு சர்ப்ரைஸா வாங்கிடுவாங்கன்ட்டு. காலு பத்திரம், காலு பத்திரம் வாங்கி வந்தே ஆகணும், இல்லைன்னா மத்தியானம் சோறு கிடையாது. இங்க என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்க ஃபார்மில் வந்து விளைஞ்சதுன்ற பாருங்க, ஃபார்மில் வச்சுருக்க சிக்கனுடைய முட்டையாம். சரி, அவங்க இது ஆக்சுவலாக காஸ்கோ டப்பா. நான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருங்களே காமிக்கிறேன். கார்ட்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்க, குட் முட்டைனா சிங்காம், ஃப்ளோட்னா பேட் முட்டையாம், வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ கார்ட்டன்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் இதுலேருந்து எடுத்துட்டு காஸ்கோடைய கார்ட்டன்ஸில் வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடலான்ட்டு ரைஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எப்படியும் முட்டை தேவை. ஃப்ளோட்டாக தானே, இருங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய எடுப்போம். ஸோ எவ்வளோ முட்டை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சிங்க் ஆகுது, சிங்க்கு இவங்க வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 முட்டை வந்து $3 விற்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு 24 முட்டை வாங்கிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 24 முட்டை. ஸோ தட் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ஆல்மோஸ்ட் 1 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா. அதே மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாதாமா. சரி, ஓகே, இப்போதைக்கு நான் 5 முட்டை போட்டிருக்கேன். நம்ம வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் பெருசாக அப்படியே பயங்கர இல்லை, ஃபட்டாஃபட் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் தொட்டுக்க வந்துட்டு சாஸு, ஏன்னா சண்டே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ அது வந்து கார்லிக் பொடி அம்மா அமிச்சது. ஸோ இது வந்துட்டு சோயா சாஸு கையில் பார்த்தீங்களா, இதுவும் அம்மா அமிச்சது, கண்ட்ரிஸ்டிக்காக அமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் இங்கே இது. அதுக்கப்புறம் அது தவிர வந்துட்டு பெப்பர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, அவ்வளோதான். டன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா மிக்ஸ்டு வெஜ்ஜீஸ், இதை போட்டுட்டு இது நல்லா போட்டு, நிறைய வெஜ்ஜீஸ் போட போகிறதில்ல, கம்மி வெஜ்ஜீஸ் தான், கொஞ்சம் உண்டு, அப்போ தான் அந்த கலர்ஸ் தெரியும். அடுத்து நான் வேறு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதே கிடையாது. மாதத்துக்கு முதல்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். முடியல, எக்கச்சக்க வேலை போயிட்டே இருக்கு. காலையில் போயிட்டு வந்துட்டு பசங்களுக்கு வந்து படிப்பு வந்து அணிக்கு வந்து பக்கத்தில் உட்காந்தா தான் அணி படிப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு சமைச்சிட்டு நடுவில் வந்துட்டு வெளியே போகிறது அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு சோய் சாஸ் இது வந்துட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பெல் பெப்பர் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட பெல் பெப்பர் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. அதான் மேட்ரு. ஆக்சுவலாக பிரியாணி தான் பிளானு, இதெல்லாம் எதுவுமே இல்லை. புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லைட்டாக அது வதங்கட்டும். ஆக்சுவலாக ஃப்ரெஷ் கார்லிக் இருந்தால் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் காலி ஷாப்பிங்கே நாங்கள் போகலை இந்த வீக்கு. ஸோ போகணும், வீக் டே எதுனா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகணும். ஸோ
இது பாத்தீங்கன்னா இது ஸ்டீல் இருக்கு பாத்தீங்களா, இந்த இது கட்டிங் போர்டு ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு இதுலயே ரோட்டி எல்லாமே பண்ணிக்கலாம். செமையா இருக்கு. அமேசான்ல தான் வாங்கினேன். ஸ்டீல் கட்டிங் போர்டுன்னு போய் தேடினீங்கனாலே கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி வச்சுட்டனால இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலா. லிங்க் வேணா இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்றேன் கொடுக்கறதுக்கு. ஊருக்கு அத்தனை ஐட்டமா வாங்கிட்டு இருக்கோமா, எக்கச்சக்க லிங்க். சம்டைம்ஸ் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட மறந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஆமா மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போய் போட்டுக்கிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அந்த அளவுக்கு வீடியோ வந்து சீரியஸ்லி சொல்றேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு காலையில போனால் எனக்கு பயங்கர முதுகு வலி வேற வலிக்குது. குடிஞ்சுக்கிட்டே இருக்கனால என்னன்னு தெரியல, எனக்கு முதுகு வலி பயங்கரமா இருக்கு ஆக்சுவலா. அதனால அதே எனக்கு பாதி வந்து டயர்டாகுது. வீட்டுக்கு வந்து கவுச்சில் உட்காந்துன்னா மனசுல தோணும் இந்த வேலை பண்ணணும் அந்த வேலை பண்ணணும்ட்டு. ஆனா சத்தியமா சொல்ற வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால ஒன்றும் வேலையும் பண்ண முடியல. அப்படியே வந்து குக் பண்ணிட்டு படுத்து தூங்கிறேன். அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே. பெல் பெப்பர் மெயினி வந்து கிரன்ச்சிக்கு தாங்க போடுறேன். அந்த கிரன்ச்சினஸ் கொடுக்கும்ல அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டுக்கோழி முட்டை. அவங்க ஃபார்ம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் என்னைக்கானா போனேன்னா நான் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு, அவங்க வந்து இப்போதைக்கு எங்களுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும்தான் விற்கிறாங்க. ஸோ லைக் பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லை, ஏன்னா சின்ன ஃபார்ம் தான் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட ஹார்ஸ்லாம் இருக்காமா. ஒரு நாள் வந்து போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து செக் பண்ணி எப்படிலாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ரைஸ் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து பெப்பர் அண்ட் சால்ட்னால நம்ம கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய முட்டை தான் போடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3 கப்பு ரைஸு. ஸோ நீங்கள் வெறும் ரைஸாக இருந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸில் நல்லாவே இருக்காது. வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டோன்னா இன்னும் லைக் அந்த இது இருக்காது. அதனால கொஞ்சம் ரைஸ் எக்கு நிறைய போட்டுட்ருக்கேன். 3 கப் ரைஸ் நான் எதுக்கு வைக்கேன்னா நைட்டுக்கும் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு இது பண்ணுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோதான் ஆச்சு. அவ்வளோதான் எக்கு நல்லா வேகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம இதை வந்து சாதத்தோட கலந்துட்டோம்னா நம்மளுடைய யம்மி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும், ஆனால் க்ரன்ச்சியாக இருக்கும். க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ தட் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால. சரி ஓகே. அதான் இது வந்து ஒரே ஒரு பிரச்சனை, கவுண்டர் ஸ்பேஸில் நமக்கு வச்சிருக்கணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காததுனால. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து என்ன சாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் ஸ்வீட் சில்லி சாஸ். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. பீச்சஸில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் மொக்கையாக இருக்கும்னு நினச்சிருந்தேன். நல்லாயிருக்கு. சரி ஓகே, எடுத்து வச்சுறேன். சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை இப்போ வந்து எடுத்து கலந்துடலாம். சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் தான். சரி ஓகே, நான் ஃபுல்லாக வந்து கலந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். என்ன கொஞ்சம் பொறுமையாக கலக்கணும். சாதம்லாம் வந்து உடையாம சூப்பராக. ஆமாம் சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட்டு பாருங்க. அதுவும் நமக்கு தேவையான எல்லா கலர்ஸும் இருக்குது. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய யம்மி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாஸ் வச்சு தான் சாப்பிட போகிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரைட் ரைஸ் இங்கே நைட் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்து ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா நைட்டுக்கு வந்து சூப்பராக தெம்பாக இருந்ததுன்னா வேறு வேணா இதுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி சமைச்சிக்குவோம். சரி ஓகேங்க, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். சவுண்டு கேட்டுருச்சு, வந்துட்டாங்க போல இருக்கு. எனக்கு உங்களுக்குமா? எனக்கு வாங்கி வந்திருக்காருடா டாடி. ஸ்டார்பக்ஸ். எது கேரமல்? ரெண்டுமே கேரமல். ஓகே வாங்க வாங்க. ஸ்டார்பக்ஸ் காஃபி இது மோக்கா அண்ட் தென்
இன்னைக்கு வேற ஆஃபர் போட்டிருக்காங்களாம் மதர்ஸ் டேக்காக. 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு இல்லப்பா. அதனால செம்ம கூட்டமா போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க. யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் கேட்டேன் லெமன் பை செம. சரி ஓகே சாப்பிடலாம். ஸோ எனக்கு என்னடா சிசர்லாம் எடுத்துன்னு வரீங்க? ஸோ எனக்கான லெமன் பை வாங்கியாச்சு. கீ லைன் பை. சைட்ல அவன்டா ஒரு கை மட்டும் வருது. அண்ணாக்கும் பாதி பாதி கொடு. ஓகே இல்ல இல்ல சுகர் லெமன் ரியல் லெமன்யா அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது மதர்ஸ் டேடா, நான் தான்டா சாப்பிடணும். சரி சரி சாப்பிடுங்க சும்மா சொன்னேன். சரி விடுங்க வாங்க கட் பண்ணலாமா மாம்ஸ் வாங்க. சதீஷ்க்கு வேற இப்போ ஈவினிங்ல இருந்து ஜுரம் அடிக்குதுங்க சடனா. கேட்டா எதனால மாம்ஸ் உங்களுக்கு ஜுரம் வந்துச்சு சொல்லுங்க? பிச்சு போட்டுருவேன் பிச்சு போட்டுருவேன். கஷ்டப்பட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணா எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதுல இருந்து இவருக்கு வந்து ஜுரம் வருதான். என்ன பண்ணீங்க? வெளில போய் ஏதோ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அணி கூட நீ நான் வெட்டுறேன் பாருங்க. சதீஷ் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு பாவம். எப்படி இருந்த மனுஷன் டக்குன்னு வந்து உடம்பு சரியாம படுத்துக்கிட்டே. எனக்கு இவருக்கு ஜுரம் வந்தாலே எனக்கு பயங்கர பீதி ஆயிடும். என்ன பேயின் தம்பவன். சோ அதாவது நான் பேயே என்னை பார்த்து உங்களுக்கு பழகி போச்சு. இதெல்லாம் கொழுப்பு தானே. ஸோ இவருக்கு ஜுரம் வருது அப்படின்னாலே பயங்கர பயமா இருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலா. ஏன்னா பயங்கர அவஸ்தைப்பட்டிருக்கோம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு வாட்டி ஜுரம் வந்தாலுமே எனக்கு பயமா இருக்கும். சரி ஓகே சரியா போயிடும். நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம்.